ஒரு கையாளாவாதனுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு ஊனமுற்ற ஆட்சி நடக்குது. இவர் வெளிநாடு போய் 17,000 பேத்துக்கு வேலை கொடுக்கறாங்கிறாரு. இங்க தமிழ்நாட்டிலே 21 லட்சம் பேத்துக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கத்துல இருக்குது. அதை நிவர்த்தி பண்ண மாட்டேங்கிறாரு. அரசு போக்குவரத்து கழகத்துல சிஎல் டிரைவர் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாரு. இது தேவையா அவருக்கு? சிஎல் 600 சம்பளத்துக்கு கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்? 21,000 டிரைவர் கண்டக்டர் தேவை. அதெல்லாம் எடுக்க மாட்டாராம். இவர் வெளிநாட்டுல போய் 17,000 பேத்துக்கு வேலை கொடுக்கறானா? எவன பைத்தியாரனாக்குறான்? டீச்சர்ஸ் எல்லா ஸ்கூல்லயும் கம்மி. அப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 250 ஸ்கூல மூடுறாரு. எப்படி டீச்சர்ஸ் எடுத்து போட்டா ஸ்கூல் நடக்கும்? டீச்சரே இல்லாம ரிட்டையர்ட் ஆகிறவன போற ஸ்கூல மூடிட்டு இருக்கிறாரு. இவரு சாதனையா? இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட சாதனையா? இது மு.க. ஸ்டாலின் என்ன சாதனை பண்ணாரு? இது வரைக்கும் கரண்ட் பில்லு ஏறிடுச்சு தரேன்னு சொன்னாரு. ஏன்னா 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஆனா இவரு கொடுக்க மாட்டார். இவர் கண்டிப்பா கொடுக்க மாட்டார். தமிழ்நாட்டில் இல்லாத வேலையே கிடையாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து, கலெக்டர் ஆபீஸ் வரல வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கே இவர் வேலை வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா இவரோட காசு இல்ல. டாஸ்மார்க் ஒழிச்சா தாங்க எதையுமே பண்ண முடியும். ஆனா டாஸ்மார்க் ஒழிக்கலையே. இவர் டாஸ்மார்க் வச்சுதான் இங்க பொம்பளைகளுக்கு 1000 கொடுக்கிறார். இலவச பேருந்து கொடுக்கிறார். டாஸ்மார்க் இல்லைன்னா இலவச பஸ் ஓடாது. டாஸ்மார்க் இல்லைன்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியாது. அதுலயும் தாசில்தார் இருந்து எல்லா நிர்வாகியும் எல்லாம் சேர்த்து ஊழல் பண்றாங்க. போன மாசம் முகாம் போட்டாங்க. அப்புறம் ஒரு முகாம் போட்டு 40 நாள் தீர்வு காணுன்னு சொல்றாரு. பட்டா சிட்டாவெல்லாம் கொடுக்கறாரு. இன்னைக்கு 60 நாளை ஒரு தீர்விங்க. ஆனா இதுதான் ஸ்டாலினுடைய உங்களில் ஒருவன் ஆட்சியா? ஓட்டு போடுறதுக்காக கேன்வாசிங். இதெல்லாம் என்ன நிர்வாகம்? போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல. பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும்? ஆட்சி மாற்றம் கண்டிப்பா ஏற்படுத்தி தீரணும். பொதுமக்கள் சார்பா கேட்கறது ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி ஆகணும்.